மைத்ரேயாங்கிறது என்னங்க? அதுதான், அது ஒரு உயர்ந்த ஆற்றலுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. உயர்ந்த ஆற்றலுடைய உயர்ந்த சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு செயல் வடிவமா ஒரு செயலா அவங்க பாக்குறாங்க. அது நம்ம பிரபஞ்ச ஆற்றலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப இதோட வடிவம் என்னன்னா, ஒரு விஞ்ஞானி ராக்கெட்டுக்கு பேர் சூட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி சக்திக்கு ஒரு பேர் சூட்டி ஒரு வேலையை ஒரு செயல் வடிவத்தை கொண்டு வர்றாங்க. அந்த வடிவத்தால என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப அதே வேலையை நீங்களும் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாதுன்னா, அது உங்களுக்கு அந்த ரோல் கொடுக்கப்படல. இறைவனால கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்க பாருங்க. இறைவனால கொடுக்கப்பட்டுச்சா, அப்புறம் ஏன் நீங்க போய் அதை போய் பார்க்கணும்? இறைவன் என்ன சொல்றாருன்னா, நான் இல்லைன்னு நீ தீர்மானிக்கிறியான்னு கேட்கிறார். நான் இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு யாரை கேட்ட இந்த லிங்கத்தை வச்ச? நானே வர்றேன் இல்ல, ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ணுவ நீ? இப்ப படைப்போட தத்துவத்துல சிவபெருமானே நேரடியா பூமிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க சிவபெருமானுக்கு இணையா ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பேராற்றல்களும் ஒரு பெரிய வேலை செஞ்சு அவரே வர்றாருன்னு வச்சிருப்பாங்க. அப்ப அங்க ஒண்ணு வச்சிருந்தா மக்கள்கள் சிதறவடைவார்கள். அப்ப என்ன ஆகும்னா, உயர்ந்த ஆற்றலிடம் இருந்து மக்கள் பெற வேண்டியதை பெற்றாதான் இந்த பூமி செழிக்கும். இல்லைன்னா நீங்க ஒரு 10-20 பேர் தனியா போயிட்டீங்கன்னா, இது கட்சி மாதிரி, இந்த 1.5 கோடி தொண்டர் 2 கோடி தொண்டர்கள் மாதிரி பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா வீணா போயிருவீங்க. எல்லாரும் ஒரு குடைக்குள் வந்தாதான் நீங்க வாழ்றது மட்டும் இல்ல, இந்த பூமியை சமன்படுத்த முடியும். அப்பதான் ஒரு நல்ல செயலை உருவாக்க முடியும். அப்ப ஒரு பெரிய பேராற்றல் நான் அவதரித்து நல்ல வேலை செய்யற நேரத்திலையும் இந்த லிங்கம் எனக்கு இடர்பாடா இருந்துருச்சு. அது என்ன இடர்பாடா இருந்துச்சுன்னா, மக்கள் பாதி பேர் பிரிஞ்சு வழிபட்டுட்டாங்க. ஒரு பக்கம் என்கிட்ட நின்னுட்டாங்க, ஒரு பக்கம் அதுகிட்ட நின்னுட்டாங்க. அப்ப அந்த தன்மையில பூமி செயல்படும். அப்ப நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவதரிச்சது வீண் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த செயலை தடுத்து ஆட்கொள்வார்கள், அதை கண்டுகொண்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க.